தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 6500 கிளைகளை கொண்ட ஒரு மாபெரும் அமைப்பு நம்முடைய அமைப்பு. இந்த நேரத்திலே சில செய்திகளெல்லாம் நான் பதிவு செய்த விரும்புகின்றேன். இந்த காலகட்டத்திலே நம் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு செய்த சாதனை என்னவென்று சொன்னால், வணிகர் தினம் என்பதை அரசு தினமாக அறிவித்த ஒரு அமைப்பு நம்முடைய அமைப்பு. தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இன்று முதல் வணிகர் தினம் மே 5 என்று சொன்னால் அது அரசாங்கம் அறிவித்துள்ள ஒரு அறிவிப்பாக நாம் பதிந்திருக்கின்றோம். அதற்கடுத்து 1 லட்சம் ரூபாய் வழங்கி வந்த வணிக நல வாரியத்திலே இன்றைய தினத்திலே 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகின்ற ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிற அமைப்பு நமது பேரமைப்பு. இதன் தொடக்கமாக தமிழ்நாட்டிலேயே 2 பேர்களுக்கு நாம் மாவட்டத்தில் நாம் வாங்கி தந்திருக்கின்றோம். ஒடுகுத்தூர் வணிக சங்கத்தில் 2 பேர்களுக்கு நாம் 5 லட்சம் ரூபாய் அந்த நல உதவி திட்டம் பெற்றிருக்கின்றார்கள். அதற்கடுத்து எந்த செய்தி என்றாலும் கூட மாநில தலைவர் அவர்களை அழைத்து சென்று முதல்வரை சந்திக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்திலே நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் எண்ணற்ற பல்லாயிரக்கணக்கான மாநகராட்சி கடைகள், நகராட்சி, உள்ளாட்சி கடைகள்லாம் இருக்கின்றன. அந்த கடைகளுக்காக ஒரு விடிவலாக ஒரு குழு ஒன்றை அமைத்து அந்த குழுவின் மூலம் நம்முடைய கோரிக்கைகள் 50 விழுக்காடு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு இன்றைய தினத்தில் நடைமுறை வந்த காலத்திலேயே ஒரு நல்லவர் ஒருத்தர் போய் என்ன பண்ணுறார், போய் ராமநாதபுரத்தில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டார். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான நகராட்சி கடைகள் இருக்கிறது. வேலூரில் மட்டும் ஒரு 1580 நகராட்சி கடைகள் இருக்கிறது. ஆனால் தலைவருக்கு மாபெரும் ஒரு வருத்தம் என்னவென்று சொன்னால், அடிக்கடிக்கு என்ன சொல்கிறார், நீ தான் இந்த நகராட்சி கடையை பற்றி பேசுகிறத தவிர வேறு யாரும் இதை பற்றி வரமாட்டேன்னு சொல்கிறாரு. இன்னொரு செய்தி என்னென்னா, இங்கேயே அப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்வர் வணிக நல வாரிய கூட்டத்துக்கு வந்தார், 2வது முறை கூட்டத்துக்கு வந்தார். அப்படி வந்தபோது அவர் என்ன சொன்னார், 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறு மதிப்பீடு என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு மறு மதிப்பீடாக மாற்றப்படும்னு சொன்னார். நம்ம அதை பற்றி அரசாங்க அதிகாரிகிட்ட எங்கே அரசாணையை வரலேன்னு கேட்டிருந்தோம். ஆனால் என்ன ஒரு இடியாக வந்தது என்று சொன்னால், 16/12/2025 அன்று வந்த அரசாணை எண் 480 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடை நடத்துகின்றவர்கள் சாவிகளை கடை மூடி ஒப்படைத்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு ஆணை வந்திருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் நடுத்தரிலே நிற்கின்ற ஒரு காலகட்டம் அதான ஆணை. அதை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். இந்த ஆணை வந்த உடனேயே நம்முடைய பேரமைப்பு தலைவரிடம் சொல்லி அவர் முதலிடம் அழைத்து சென்று இந்த அரசாணை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னார். எனவே இது போன்ற பல்வேறு கோரிக்கைகள் நாம் இருக்கிறது. அதே நேரத்தில் வணிக வரித்துறையிலே மாநில அரசால் தான் தொல்லை, நமக்கு மத்திய அரசால் எந்த தொல்லையும் இல்லை. மாநில அரசால் தான் இந்த டிஸ்பர்ச்சஸ் என்பது, அப்புறம் வரி பிடித்தம் என்பது, நோட்டீஸ் அனுப்புவது, இதெல்லாம் மாநில அரசால் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைவிட ஒரு கொடுமை FSSI. இந்த FSSIயில் ஒரு அதிகாரிக்கும் 12 சாம்பிள் 25 சாம்பிள் எடுக்கணும்னு அதிகாரம் வந்துச்சு அவங்களுக்கு. எது ஒன்றா எடுக்கிறாங்க சாம்பிள். அதனால் டிமார்ட் மட்டும் எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டில் போயிட்டாங்க. அவங்களுடைய சட்டம் என்பது மத்திய அரசுக்கானது. 50 கோடி தாண்டி எவர் வணிகம் செய்கின்றாரோ அவர் மத்திய அரசுக்கு போய்விடுவார் என்கின்ற ஒரு சட்ட பிரிவை எல்லாம் இங்கே வைத்துவிட்டு சிறு வணிகர்களை நசுக்குகின்ற ஒரு தன்மை. தினம் தினம் வணிக வரித்துறை, வருமான வரித்துறை, உணவு பாதுகாப்புத்துறை, அனைத்து துறைகளிலுமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக மொத்தம் சிறு வணிகர்களை அழித்துவிட வேண்டும் என்பதற்காகவும், கார்ப்பரேட் நிறுவனங்கள் இங்கே வணிகம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இயக்கப்படுகின்ற ஒரு இயக்கமாகவே மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் தட்டி கேட்கின்ற ஒரே ஒரு அமைப்பு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தான். இதில் மாற்று கருத்தில்லை. நாம் எந்த அளவுக்கு நம் சங்கத்தை பலமாக வைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்திலே அழைக்கின்ற பொழுது கூட ஓரளவுக்கு நல்ல ஒத்துழைப்பு நமக்கு வேலூர் மாவட்டத்திலே தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கெல்லாம் இந்த தருணத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இருந்தாலும் கூட நம்முடைய பிரச்சனைகள் ஓயவில்லை. வெற்றி காண்பதற்கு நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி இதுவரையிலே அமைதி காத்து உங்களுக்கு நன்றி சொல்லி, எந்த அளவுக்கு நம்முடைய தலைவர் பாடுபட்டு ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டு இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் பெற்றுக் கொடுக்கும் வெற்றி என்னவெனில், நாம் அனைவரும் அந்த 43வது வணிகர் மாநாட்டிலே கலந்து கொள்வதுதான். அதை நீங்கள் எல்லோரும் செவ்வனே செய்வீர்கள் என்று
உங்கள் அனைவரையும் நிச்சயம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வாழ்த்தை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேலூர் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் திரு அருண் பிரசாத் அவர்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மாநில தலைவர் உள்ளிட்ட நமது அனைத்து வணிகர் சங்க நிர்வாகி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற மே 5 திருவாரூரில் நடைபெறும் மாநாட்டிற்கு சிறப்பாக இளைஞர் அணிகள் சார்பாக நிறைய பேர் கலந்து கொள்வோம் என்று உறுதியளிக்கிறேன். ஒரே ஒரு கோரிக்கை, இன்று நம்ம வணிகர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. கார்ப்பரேஷனில் நமக்கு டேக்ஸ் போடுறது, முக்கியமாக இந்த உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை நம்மளாம் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறோம். அந்த ஜிஎஸ்டி ஃபைலிங்கை எஃப்எஸ்எஸ்ஐலையும் நம்மளை ஃபைலிங் பண்ண சொல்கிறாங்க. எத்தனை இடத்துல தான் ஒரே கடை நடத்திட்டு எத்தனை இடத்துல நம்ம அதை கணக்கு கொடுக்கறதுங்கிறது நமக்கு பெரிய சிக்கலாக இருக்குது. ஜிஎஸ்டிலையும் கணக்கு கொடுக்கணும். இது உங்களுக்கு தேவையான எஃப்எஸ்எஸ்ஐயில் நம்ம லைசன்ஸ் எடுத்தால் போதும். அவங்களும் நம்ம அதை பண்ண சொல்கிறாங்க. பண்ணாட்டி அதுக்கு பெருந்தொகை அபராதமாக விதிக்கிறாங்க. அதனால் நம்முடைய மாநாட்டு தீர்மானத்தில் அந்த எஃப்எஸ்எஸ்ஐயோடைய இதை முக்கியத்துவம் கொடுத்து அதை அகற்றுவதற்கு ஏற்பாடு செய்யும்படி தலைவரை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வேலூர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சரவணன் அவர்கள். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் மாநில தலைவர் ஏ விக்ரம்ஜாகர் அவர்களுக்கும் நமது வேலூர் மற்றும் மண்டல தலைவர் இராப்பா ஞானவேலு ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கு கூறி இந்த மே 5 வணிக தின 43வது மாநாட்டிற்கு அனைவரும் வருகை தருமாறு பணியோடு கேட்டுக்கிறோம். அனைவரும் சங்கங்கள் முழுவதும் ஒவ்வொரு சங்கம் ஒரு பஸ்ஸாக கண்டிப்பாக வரணும். வந்தால் தான் நமக்கு ஒரு பெரும் வெற்றி. வரும் சட்டமன்ற எலெக்ஷனுக்கும் நமது சங்கங்கள் வலிமை காட்டினாதான் அனைவருக்கும் தெரியும். அதனால் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நமக்கு வலிமை பெறும். அதனால் எல்லாருமே அனைவரும் ஒரு சங்கமும் கண்டிப்பாக வேனே எடுக்காதீங்க, பஸ்ஸு தான். பஸ்ஸுகள் எடுத்துகிட்டு வந்து அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு நமது 43வது மாநாட்டை சிறப்பாக வெற்றி செய்யுமாறு பணியன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய குடியாத்தம் வியாபாரி சங்க ஒரு 28 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி இன்று வரை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எஸ் நடராஜன் அவர்கள் தலைமையிலும் என்னுடைய செயலாளருடைய நாங்கள் 2 பேர் இணைஞ்சு நல்லா செயல்பட்டு இருந்தோம். தேர்தல் வச்சு அவர் சைலண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்இ கிருஷ்ணன் அவர் தலைமையில் இருக்கும்போது நாங்கள் தென்பகுதி வியாபாரி சங்கத்தில் சந்தைப்பேட்டையில் மட்டும் ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி முழுசாயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு வேன் வச்சோம். குடியாத்தில் குறைஞ்சபட்சம் 15-14 வேன் போவோம். அப்போ அப்படியே தொடர்ச்சியாக போயின்னு தான் இருந்தோம். இப்போது பிரச்சனைகள் குறைஞ்சி போச்சு. அப்போ பிரச்சனைகள் இருந்த நேரத்தில் சந்தைப்பேட்டையில் பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு. பஸ்ஸு வேன்லாம் போனோம். பிரச்சனை இல்லாததுனால இப்போ கொஞ்சம் குறைவாகி போச்சு. அந்த மாதிரி எங்களை பொறுத்தவரையிலையும் நாங்கள் ஜவுளி சங்கம் ஆரம்பித்து 32வது ஆண்டு விழா நம்ம ஏலகிரி மலையில் கொண்டாடுறோம். அந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் வர்றதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்கிறோம். அடுத்து வணிகர் சங்க சார்பாகவும் நம்ம கூட்டம் போட்டு எல்லாரையும் வர வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்வோம் என்பதையும் ஜவுளி சங்க சார்பாக ஒரு வேனு கண்டிப்பாக கருணா அண்ணன் இப்போ புதிய வரவுகள் வந்துக்கிறாரு. அவங்களுடைய வரவில் ஒரு பஸ்ஸு வரேன்னு சொல்லிக்கிறாங்க. எங்களை எல்லாரையும் முந்தி போயின்னு இருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி தினம் மட்டும் 15 பேர் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப வரவேற்க வேண்டியது. குடியாத்தம் வியாபாரிகள் சங்கம் என்ற சங்கம் ஆக்சிடெண்ட்டில் உருவாச்சு. இருந்தாலும் வலுவாக எழுந்து நிற்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறாங்க. எங்கள் குடியாத்தத்துக்கு மிகப்பெரிய வலுவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற மே 5 43வது மாநாடு திருவாரூரில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் ஒட்டுமொத்த வணிகர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மாவட்டம் தோறும் இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டங்களிலே பிரதி தினமும் நம்முடைய மாநில தலைவர் கலந்து கொண்டு சிறப்பான உரையை ஆற்றி ஒட்டுமொத்த வணிகர்களும் லட்சக்கணக்கான வணிகர்களும் அந்த
திருவாரூர் மாநில மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு விளக்கமான உரையை ஆற்றி வருகின்றார்கள். ஒட்டுமொத்த வணிகர் சமுதாயம் இன்றைக்கு மூச்சு விடக்கூடிய அளவிலே இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தொடர்ச்சியான பல்வேறு கட்டங்களிலே பலவிதமான போராட்டங்களை நடத்தியதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு ஓரளவுக்காவது நாம் இன்றைக்கு மூச்சு விட்டு கொண்டு தொழில் செய்யக்கூடிய வகையிலே இன்றைய தினம் இருக்கிறது. ஆகவே இந்த தொடர்ச்சியான இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையிலே தான் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய முக்கிய நிகழ்வாக நீங்கள் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வணிகர்களும் ஒரு கணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் உலகமே இன்றைக்கு போர் சூழலிலே, ஒட்டுமொத்த நாடும் இன்றைக்கு போர் சூழலிலே இன்றைக்கு ஈடுபட்டு, வணிகர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான மக்களும் இன்றைக்கு வாழ்விழந்து வசதி இழந்து இன்றைக்கு சின்னாபின்னமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு முன்பாக ஒட்டுமொத்த வணிகர்களும் ஜிஎஸ்டி என்ற பெயராலும் மற்ற துணை வரிகள் என்ற பெயராலும் இன்றைக்கு வணிகர்களுடைய வாழ்வு இன்றைக்கு கேள்விக்குறியாகி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த வணிகர்கள் ஒரு சில லட்சம் கடன் வாங்கிவிட்டாலுமே அந்த கடனை வசூல் செய்வதற்கு, கடன் கட்டவில்லை என்று வசூல் செய்வதற்கு அந்த கடைகளை ஜப்தி செய்வதும் அந்த வணிகர்களை கைது செய்வதும் இன்றைக்கு நாட்டிலே செங்குத்தாக நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பன்னாட்டு முதலாளிகளோடு சேர்ந்து, உள்நாட்டு கார்ப்பரேட் பெருமுதலாளிகளோடு சேர்ந்து இன்றைக்கு வணிகர் விரோத சட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள், நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 11 ஆண்டுகளாக பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 19 லட்சம் கோடி ரூபாயை இன்றைக்கு வரி வழியாக இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு மோசமான நிலை இன்றைக்கு நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அதை நீங்களெல்லாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் நம் தமிழ்நாட்டிலே உள்ளாட்சி கடைகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இன்னல்கள், இதையெல்லாம் போக்கக்கூடிய வகையிலே தான் நாம் நம்முடைய மாநில 43வது மாநில மாநாட்டிலே பல்வேறு தீர்மானங்களை வடிவெடுத்து பல்வேறு போராட்டங்களை நடத்த இருக்கிறோம். வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர். வணக்கம் வேலூரில் உங்களுடைய நிகழ்ச்சியும் இடம்பெற வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9677858483 9677858483.